யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் காலிஃப்ளவர் வச்சு ஒரு கறி செய்வோம். வாங்கோ பார்ப்போம். காலிஃப்ளவர் இது கழுவி துப்புரவாக்கி எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கோம். உப்பு தண்ணிக்கெலாம் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்து கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி பழம், தேசிக்காய், 2 பால், முதலாம்பால், பெருஞ்சீரகத்தூள், கடுகு, யாழ் சமையல் மிளகாய்த்தூள், நல்லெண்ணெய். வாங்கோ இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சுட்டோம். இனி கொஞ்சம் எண்ணெய் சட்டி சூடு வரட்டும். எண்ணெய் விடுவோம். சட்டி காஞ்சிட்டுது. எண்ணெயை விடுவோம். உலகம் காணும். கடுகு போடுவோம். கடுகு வடிக்கட்டும். பெருஞ்சீரகம் போடுவோம். கடுகு வடிச்சிட்டுது. பெருஞ்சீரகம் போடுவோம். வெங்காயம், பச்சை மிளகாய், மதக்க சாமான்களை ஒன்றா போடுவோம். கருவேப்பிலை போடுவோம். நல்லா கசக்கி போட்டு பிச்சுட்டு கசக்கினீங்கன்னா கொஞ்சம் வாசம் கூடவா வேணும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டுது. வாங்கோ இந்த காலிஃப்ளவர் இதுக்குள்ளே போடுவோம். அடுப்பை மெல்லிய நெருப்பில் விட்டுக்கொண்டு எல்லா பக்கமும் எண்ணெய் விடட்டும். இதுக்கண்டு எண்ணெய் விடாதீங்கோ. கிடக்கிற எண்ணெயிலேயே எல்லாத்தையும் கிடக்கிற எண்ணெயிலேயே வதக்கி மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் இந்த எண்ணெய்க்குள்ள இந்த காலிஃப்ளவர் அரிக்கணும். அப்படியே மூடி விடுங்கோ. மெல்லிய நெருப்பில் விடுங்கோ. இது இப்போ மெல்லிய நெருப்புலையே விட்டுனாங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கிட்ட விட்டுட்டோம். இனி இதில் இருக்கிற எண்ணெயில்தான் இது வதக்கி கொண்டே இருக்குது. இந்த வெங்காயத்தின மணங்கள் எல்லாம் அது நல்ல வடிவாக ஊறி போய் வரும். இப்போ நாங்கள் இதுக்குள்ள தக்காளி பழத்தை போட போகிறோம். இதையும் போட்டுட்டு நாங்கள் திரும்ப மூட போகிறோம். அதே மெல்லிய நெருப்புலையே இருக்கட்டும். இதை நீங்கள் நம்ம காலிஃப்ளவரை சின்ன சின்ன உடைச்சி நல்லா உப்பு தண்ணியில் ஒரு மணி நேரத்துக்கிட்ட போட்டு ஊற வச்சு வைக்கணும். ஏதாவது பூச்சியல் புழுக்கள் இருந்தால் செத்துன்னு வந்துடும். இது புது பூ என்னோடைய இருக்கிற ஒன்றுமே இருக்குல்ல. இதுவும் வேண்டிக்கலாம் நிறம் பார்த்து வேண்டணும். நல்ல வெள்ளன்றமாக பார்த்து நீங்கள் வேண்டணும். புதுசாக வேண்டணும். ஒரு மஞ்சள் அடித்தாலோ அந்த இலையல் வாடி இருந்தாலோ வேண்டாதேங்கோ. வாங்கோ இப்போ இதை திறப்பம். இப்போ தக்காளி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டே ஆச்சுது. நாங்கள் நீருக்குள்ள கிழங்க போட போகிறோம். இது எல்லாமே நான் நெல்லிய நெருப்புலாம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ கிழங்க போட போகிறேன். இதையும் நல்லா இது ஒரு 2 நிமிஷம் இந்த கிழங்குல இந்த தாளிச்சது எல்லாம் ஒரு கவாடு சாப்பாடுற மாதிரி வச்சுட்டு சரியா 2 நிமிஷம் பார்த்துட்டு திறந்து பால்களை விடுவோம். மூட போகிறேன். இதுக்கு நான் மேலதிகமான எண்ணெயோ இதுவுமே விடையில்லை. மெல்லிய நெருப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். மெல்லிய நெருப்புலையே செய்து கொண்டு இருக்கிறேன். இப்போ நாங்கள் கிழங்கு போட்ட 2 நிமிஷம் கூடி ஆகவில்லை. திறந்துட்டேன். ஒரு கபாடி வாக்கில் அறிவி விட்டுட்டேன். இதுக்குள்ள நாங்கள் இப்போ 2 பால் விட போகிறேன்.
இது பிரட்டல் கறி. அதனுடைய இதுக்குள்ளே கணக்கத்தூள் போட தேவையில்லை. குழம்புக்கு தான் நாங்கள் 3 கரண்டி பெரிய மீசக்கரண்டியால் போடுறோம். நாங்கள் இது தேக்கரண்டி. இதுக்குள்ளேயே இவ்வளோ தான் போட போகிறோன்னு தூள். இதை கிளறி போட்டு மூடி விடணும். உப்பு போடணும். தூள் உப்பு போடுங்க. இப்போ பார்க்க உங்களுக்கு தூள் தெரியாத மாதிரி இருக்குது. கீழே பாலோட கலவட்டுருக்கு. நீ கொதிச்சது கீழே இறங்கிக்கல தூள் தெரிய வரும். அவிஞ்சோட்டு போய்க்கல தூள் வரும். அடுப்பு கொஞ்சம் அப்போதையிலும் பார்க்க கொஞ்சம் கூட்டுவோம். கணக்கையில் கொஞ்சம் கூட்டி விடுவோம். இப்போ வாங்க திறந்து பார்ப்போம். வெங்காயம் வச்சுட்டு வந்து பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காமத்தான் 2 நிமிஷம் விடுவோம். வாங்க திறந்து பார்ப்போம். இப்போ தண்ணி என்ன எல்லாம் வற்றி கொண்டு போயிட்டுது. கிழங்கு அவிஞ்சிட்டு வந்து பார்ப்போம். நல்லா அவிஞ்சிட்டுது கிழங்கு. இனி நாங்கள் பால் கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே பிரட்டி இறக்க போகிறோம். கொஞ்சம் 10 பால் விடுவோம். இதை ஒரு மூடி எடுத்துட்டு நாங்கள் கொஞ்சம் கிழங்க மசிப்போம். 1 பால் கொஞ்சம் அவியட்டும். வாங்க 1 பால் விட்டு ஒரு கொதிக்க விட்டுட்டோம். எண்ணெயில் இதுக்குள்ள பெருஞ்சீரகம் போட போனால் அதுக்கிடையில் இந்த கிழங்குகளில் கொஞ்சத்தை நாங்கள் மசிச்சு விடுவோம். முழுக்க மசிக்காட்டியும் ஒரு கொஞ்சம் கிழங்குகளை மசிச்சு இதுக்குள்ள காலிஃப்ளவர் தண்டும் இருக்குது. அதுகள் மசிப்படாது. இப்போ இதில் நாங்கள் ஒரு கரண்டி பெருஞ்சீரகத்தூளை தூவி அது தூவினோடனே உங்களுக்கு நல்ல வாசனை இருக்கும். இப்படியே அடுப்பை நிப்பாட்ட போகிறோம். இந்த பெருஞ்சீரகத்தூளை இப்படி செய்கிறேன் இந்த மாதிரியாண்டு விளக்கமாக செய்து காட்டுறோம் உங்களுக்கு. இதை இப்படியே வச்சு அடுப்பை நிப்பாட்டி விடுங்க. சூடாறுனா பிறகு தேசிப்பிடி விடுவோம். வாங்க இப்போ திறந்து பார்ப்போம். மூடினதுக்கு பேருக்கா கிளறி போட்டு தேசிப்பிடி விடுவோம். இதுக்கு ஒரு பாதி ஃபுல்லாக விடுங்கோ. நல்லா கிளறி போட்டு இனி எடுப்போம் கோப்பையில். இது சோத்துக்கு புட்டு ரொட்டி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கோ. இப்படியே வேணும் உங்களுக்கு. இதுக்கும் பிரட்டல் கறி நாங்கள் இப்படியும் ஒரு குழம்பு வைப்போம். குழம்புக்கு பக்கத்தில் இதுவும் ஒரு கறியாக வைப்போம். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எழுதுங்கோவன்.